தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் 32 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி உள்ளதாக திமுக பொய் கூறுகிறது என தமிழக பாஜக இளைஞரணி தலைவர் எஸ்.டி. சூர்யா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் பாஜகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பேசிய தமிழக பாஜக இளைஞரணி தலைவர் எஸ்.டி. சூர்யா, தமிழகத்தில் நிலவும் போதை கலாச்சாரத்தால் சென்னையில் உள்ள பெரும்பாலான மறுவாழ்வு மையங்களில் 15 முதல் 20 வயதிற்குட்பட்டவர்கள் அதிக அளவில் சிகிச்சை பெற்று வருவதாக வேதனை தெரிவித்தார். தமிழக அரசு போதைப்பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். தேர்தலுக்கு இன்னும் 7-8 மாத காலம் இருக்கின்றது. குறிப்பா 2011 தேர்தல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி முடிவானதே மார்ச் 10ஆம் தேதி தான். ஏப்ரல் 20ஆம் தேதி தேர்தல் இருந்தது. அப்போ பொதுவாக ஒரு ஆளும் கட்சி வலுவான கூட்டணின்னு இருக்கும்போது எதிர்கட்சி கூட்டணி, எதிர்கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு வலுவான கூட்டணி அமைப்பது என்பது 2001ஆம் ஆண்டு எடுத்துக்கோங்க, 2011 எடுத்துக்கோங்க, 2016 எடுத்துக்கோங்க, தேர்தலுக்கு ஒரு மாதம் அல்லது அதிகபட்சம் 2 மாதத்திற்கு முன்னாடி தான் ஏற்படும். அதனால இப்ப இருக்கக்கூடிய சில சலசலப்புகளை நாமும் பார்த்துதான் வருகிறோம். ஆனால் தேர்தல் நெருங்குகிற சமயத்தில் இவை எல்லாம் தீர்க்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அது எதுக்காக அந்த மாதிரி கருத்துக்களை சொல்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து இந்த கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார். இன்று அதிமுக பாஜக தொண்டர்கள் கடந்த காலங்களை விட இணக்கமாக இருப்பதற்கு காரணம் எங்களுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். நிச்சயமாக திமுக கூட்டணியை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். அதுதான் அமித்ஷா அவர்கள் சொன்ன ஒரே தாரக மந்திரமாக பாரதிய ஜனதா கட்சியினர் அனைவரும் நாங்கள் செயல்பாட்டிற்கு செய்து வருகிறோம். அதே போல்தான் எங்கள் மாநில தலைவர் அவர்களும் திமுக கூட்டணியை அகற்றுவதற்கு அவரால் ஆன அனைத்து நல்ல முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு வருகிறார். தமிழக மக்களை காப்பதில் பாரதிய ஜனதா கட்சி தலைவருடைய பங்கு மிக முக்கியமாக இருக்கின்றது அப்படின்றத நாங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். என்பது தமிழகத்தை 30 ஆண்டுகள் ஆண்ட கட்சி. அங்க பல காலகட்டங்களில் பல தலைவர்கள் விலகி இருக்கிறது, சேர்ந்திருக்கிறது. இது எல்லாமே அவர்களுடைய உட்கட்சி விஷயம். இது கருத்து சொல்வதற்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அதை அவர்கள் நிச்சயமாக பார்த்துக் கொள்வார்கள். குறிப்பாக மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை திறம்பட கையாளுவார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. இதே போன்று எதிர்கட்சி முகாமில் இருக்கும்போது திமுகவிலிருந்தும் பல தலைவர்கள், வைகோ போன்றவர்களாம் வெளியே போனதும் மீண்டும் அந்த கட்சி கட்டமைத்து மேலே வந்த வரலாறுகளையும் நம்ம பார்த்திருக்கோம். அதனால எந்த ஒரு தனிப்பட்ட நிகழ்வுனாலையும் இது போன்ற பிரம்மாண்ட கட்சி எல்லாம் வலுவிழந்து போய்விடும் அப்படின்றது ஒரு யதார்த்தமான உண்மை கிடையாது அப்படின்றது நம்மளுடைய பார்வை.